அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக, விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். சாதாரணமாக மந்திரங்களில் சில மந்திரங்கள் எல்லாருக்கும் தெரியும். பஞ்சாட்சரம், அதேமாதிரி ராமதாரகா மந்திரம், அஷ்டாட்சரம். இந்த மந்திரங்கள்லாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ராம மந்திரம், கிருஷ்ண மந்திரங்கள்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். அதேமாதிரி முருகனோட மந்திரம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். சரவண பவன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சண்முகன், குகன், கந்தன், அந்த முருகபெருமானோட மந்திரம் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அப்படி ஒரு மந்திரங்களில் இது அபூர்வமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா சத்துரு பயம் இருக்காது. சாதாரணமாக வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ அல்லது பஞ்சலோகத்திலேயோ செப்புலேயோ பித்தளையிலையோ சாதாரண ஒரு 3 அங்குலத்துக்கு ஒரு வேல் செய்து அது வெள்ளியாக இருந்தால் சிவப்பு கல் வைக்கலாம், அல்லது தங்கமாக இருந்தால் வைக்கலாம். மற்றது கல் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அது பூஜை அறையில் வச்சு வேல் வடிவில் ஜபிக்கலாம். சத்துரு பயம் இல்லாமல், உங்களுக்கு எந்த விதமான செய்வினை தொல்லும் இல்லாமல்
நினைத்தபடி எல்லா காரியங்களும் தடையின்றி நடக்க, முருகனது அருள் கிடைக்க இது நல்லது. வேல் வழிபாடு வேண்டாம்னா முருகன் படம் வச்சு வழிபாடு பண்ணலாம். சிலர் இந்த வேலை கார்ல எல்லாம் கூட இந்த ஜபத்தை பண்ணிட்டு அப்புறம் கார்ல இந்த வேலை வச்சிருவா. கார்ல எல்லாம் வைக்கும்போது 3 அங்குலம்ன்றத ஒரு 1.5 அங்குலம் கூட வைக்கலாம், சின்ன அளவுல கூட பண்ணி வைக்கலாம். இதை எந்திரமாவும் எழுதி, வேல் வடிவில் எந்திரம் எழுதி உள்ள கட்டமிட்டு இந்த சரவண பவ மந்திரத்தை எழுதி ரட்சையாவும் அணிகிற வழக்கம் உண்டு, அதாவது தாயத்தாவும் அணிகிற வழக்கம் உண்டு. இந்த மாதிரி தாயத்தை செய்யும்பொழுது இந்த பசு சாணியில் எடுக்கப்பட்ட விபூதி விசேஷம். அந்த விபூதியில் ஜவ்வாது கலந்து அதை அந்த தாயத்தில் அடைச்சி இந்த எந்திரத்தையும் செப்பு தகட்டில் எழுதி இந்த ரட்சையா உடம்புல அடிக்கிற வழக்கம் உண்டு. இந்த எந்திரத்தை ஒரு குறைந்தபட்சம் உங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னீங்கன்னா ஒரு மண்டலம் 45 நாள் ஆரம்பித்து 1 வருஷம் வரைக்கும் பூஜிக்கலாம், பலன் உண்டு. தாயத்தா போட்டுக்கிறதுனா சாதாரணமாக வெளியில் போனால் 3 வருஷ காலம் கழுத்தோடு போட்டுக்கலாம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனா டெய்லி 108 ஊர் ஜபிக்கலாம். இது எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ தொடர்ந்து ஜபிக்கலாம். இது சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரத்தை சஷ்டி அன்னைக்கு ஜபிக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே தொடர்ந்து ஜபிக்கலாம். 45 நாளோ 1 வருஷமோ ஜபிக்கலாம். கட்டாயம் தடையில்லாத ஒரு அபூர்வமான சக்தியை கொடுக்கும். சத்ரு பயம் விலகும். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறத எழுதிக்கங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் சரவண பவ தேவாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் சரவண பவ தேவாய ஸ்வாஹா. இப்போ இதை நீங்களே ஜபம் பண்ணி குழந்தைகள்லாம் பயந்துருந்தா அதுக்கு இந்த மந்திரத்தை கூட எழுதி தகட்டில் வச்சு நீங்கள் தாயத்தா குழந்தைகளுக்கு அணிவிக்கலாம். நல்லது. இந்த விசேஷமான பலன்களை இது கட்டாயம் கொடுக்கும். இந்த மாதிரி ஜபம் பண்ணும்பொழுது கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவச்சமோ ஷண்முக கவச்சமோ நீங்கள் கட்டாயம் சொல்லலாம், இல்லை வேல் விருத்தம் சொல்லலாம். இதை சொல்ல சொல்ல மனதில் ஒரு தெளிவு பிறக்கும், பயம் இருக்காது. ஒரு நல்ல தெளிந்த மனதோட சந்தோஷமான செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க. சத்ருவே இருக்க மாட்டான், வீண் அபவாதங்கள் வராது. அதனால் முருகனது அருளால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி அபீஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். முருகனது அருள் கட்டாயம் கிடைக்கும். தொடர்ந்து இந்த மந்திரத்தை 108 ஊர் கட்டாயம் ஜபம் பண்ணலாம். ருத்ராட்சத்தால் ஜபிக்கலாம் அல்லது படிகமணியால் ஜபிக்கலாம். கிழக்கு முகமாக ஜபிக்கிறது நல்லது. வேல் இல்லைன்னா முருகன் படம் வச்சோம் தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கலாம். பலன்கள் கட்டாயம் தவறாமல் கிடைக்கும். ஒரே விஷயம் என்னன்னா, இந்த ஜபத்தை செய்யக்கூடியவர்கள் பொய் சொல்லக்கூடாது, தேவையற்ற விஷயங்களை சிந்திக்கக்கூடாது, மற்றவர்களை தோஷிக்கக்கூடாது, அதே மாதிரி யாரையும் சத்ருவா நினைக்கக்கூடாது, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்கணும். முருகனே சத்தியத்தோட சொரூபம்ன்றதுனால அந்த சத்தியத்தை மட்டும் மீறாமல் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி தர்மத்தோடு நடக்க நினைச்சா கட்டாயம் தர்மம் ஜெயிக்கும். மங்களானி பவந்து. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.